நிலத்தில் இருக்கு. இதை சப்பாத்தி களின்னு சொல்லுவாங்க. இந்த பார்த்துங்க பழம் தெரியுதா பாருங்க. இந்த 2 பழம் இருக்கு பாருங்க. இந்த பாருங்க, அந்த முள்ளெல்லாம் உரசானு. அந்த பழத்தை கொண்டு இந்த பாருங்க 2 பழம் பிடிங்கிருக்கான். அப்படியே நேரம் அப்படியே பிய்ய 2 ரோஸ் கலர்லாம் மாதிரி தான். அது தொண்டை எடுத்து காமி. தொண்டை எனக்கு தெரியுங்களா? இதா இதே அந்த தொண்டை இது சாப்பிடக்கூடாது. ரோஸ் கலர்லாம் நல்லா வந்துடுறேன். இன்னைக்கு கத்தாழை பழம் பிடிங்கி சாப்பிடுவோம். இதில் நிறையா மருத்துவ குணங்கள்லாம் நிறையா இருக்குது. இல்லை என்னென்னா நம்மளுக்கு தெரியாது. இது வந்து கிராமத்துகளில் அதிகமாக கிடைக்கிற பழம் அதெல்லாம். ஆமாம், சப்பாத்தி பழம். அந்த பழம் இந்த பின்னாடி இருக்குன்னு தெரியும். பின்னாடி பாருங்கள், நிறையா தெரியுதா? நம்ம இதுவும் கிராமத்துக்குள்ள நிறையா கிடைக்கும். இந்த பழம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னாலும் மறக்காமல் சொல்லுங்கள் நம்ம பழம் எப்படி இருக்குன்னு. என்கிட்ட இருக்க பழம் கிட்ட அங்கிட்டு தான் பழம் நிறையா இருக்குது. நாங்கள் அந்த பக்கத்து போவோம். பழம் நிறையா பழம் கிடக்கான். செருப்பு வேற போடலை. முட்டுக்காட்டுக்குள்ளேயே போக வேண்டியா இருக்குது செருப்பு போடாமல். நாங்கள் இன்றைக்கி எவ்வளோ பழம் பிடுங்கணும்னு பார்க்கலாம். நீலாம் மாதிரி பழம் சாப்பிட்ருக்கீங்களான்னு மறக்காமல் சொல்லுங்கள். ஆமாம், கிராமத்துக்குள்ள அதிகமாக இருக்கும். இதில் வந்து முள் நிறையா இருக்கேன். அதை பிடிங்கிட்டு சாப்பிடும்போது காமிக்க அந்த உள்ள தொண்டை முள் எல்லாம் இருக்கும். சாப்பிட்டு காமிக்கும்போது காமிக்கிறேன் பாருங்கள். நிலத்தில் இருக்குது. ஒரே செடியில் இருக்கு அவளாம். அதில் பழம் நிறையா இருக்குது. சரி, ஒரு பழத்தை பிடுங்கு. இதில் 2 பழம் இருக்குது. இந்த பார்த்துக்காங்க, இதுதான் இதை சப்பாத்தி களின்னு சொல்லுவாங்க. இந்த பார்த்துங்க பழம் தெரியுதா பாருங்க. 2 பழம் இருக்குது பாருங்க. இந்த ஒன்று நாங்கள் சப்பாத்தி பழம்னு சொல்லுவோம். இது எங்கள் ஊரில் நாங்கள் சப்பாத்தி களின்னு சொல்லுவோம். இதை உங்கள் ஊரில் நீங்கள் என்ன பழம் சொல்லுங்க கம்மியாக சொல்லுங்கள். அதில் முள் இருக்கேன். இப்படி கீழே உரசிட்டு ஒரு கையோட. அதில் முள் இருக்கேன். அந்த முள்ளை காமிக்கிட்டு. இதில் முள் இருக்குது. அந்த முள்ளை உரசனை இந்தாங்க. இதோ தெரியுதா பாருங்க அந்த முள். இந்த பாருங்க, அந்த முள்ளெல்லாம் உரசனை. அந்த முள் வந்து கையில் குத்துச்சுன்னா புத்து வளரும்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு தெரியாது. இது கீழே உரசுறா பறக்கும்டா முள். கண்ணுங்கத்தில் வளர்ந்துச்சுன்னா போச்சு. நாய் அது வந்துட்டு போட்டேன். பின்னாடியே நாய்க்குட்டியும் வேறு வந்துருச்சு. டாமி 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 பா டாமி. எங்கள் டாமி பின்னாடியே வந்துருச்சாப்புல வீட்டிலேருந்து. சுத்தமாக வரைச்சிட்டியா? சரி, வைங்க. இப்படித்தான் உரசணும். இதை நம்ம சுத்தமாக உரசணும். இதை வச்சுட்டு அடுத்த பழம் பிடுங்க வேண்டியதான். சரி, நாங்கள் வரல. நீ முள்ளை போட்டு நல்லா உரசி விட்ட. காலில் குத்தேன், செருப்பு போடாமல் வந்துட்டேன். ஆமாம், உனக்கு எனக்கு தானே குத்தேன். உனக்கா குத்துது? நீ பிடுங்குற மட்டும் பார்த்து பிடுங்குறாசா. இதையும் உரசிக்கிற வேண்டியதான். வேண்டாம், அதோட உரசு எல்லாத்துலேயும் கலந்து போட்டு உரசு. அதை சுத்தமாக உரசணும்டா. பழம் நிறைய கிடக்கு சுற்றியும். நான் ஒரு 5 பழம் பார்த்துட்டு வந்தோம். இதை மட்டும் போய்க்கு பிடுங்குறோம். அந்த பழத்தை கொண்டு இந்த 2 பழம் பிடிங்கிருக்கான். 2 பழம் பிடிக்கிட்டான். இந்த பக்கத்தில் இதில் இருக்குது. இதுக்கு நேரம் பழம் கிடக்கு. இதுக்கு நேரம் பழம் கிடக்கு பாருங்க. இதுக்கு நேரம் இப்போ பார்த்தீங்கடா பழம். இந்த இதில் அது பெருசா? ஆனால் அது 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 உள்ளே போய் பிடுங்கணும். வேறங்க இருக்கா? இதில் தான் காய் மரம் நிறையா இருக்குது. இதெல்லாம் பார்த்து பிடுங்கணும். பழத்தை பார்த்து. இதில் பாருங்கள், இப்போ தான் சீசனு. இனிமேல் தான் இப்போ தான் பழுத்துக்கு இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் அரைப்பழம் ஃபுல்லாக இப்போ தான் பழுத்துக்கு இருக்குது.
சப்பாத்தி களிப்பழம். இதில் அந்த மாதிரி காயில் காண. இதில் எது பழம் எது காயின்னு தெரியல. இது பழம் எது காயின்னு தெரியலையே. எல்லாமே ஒரே கலவாத்தி இருக்குது. பழம்னா இப்போ இப்படி சிவப்பாக இருந்தால் நம்மளுக்கு தெரியும். ஆமாம், ஒவ்வொரு இதில் வந்து பழம் வந்து இப்படி ரோஸ் கலராக காமிக்காமல் கொஞ்சம் அரை காயாகவே கொஞ்சம் காயாகவே இருக்கேன். இந்த அது கொஞ்சம் பழமாக இருக்குன்னு நினைக்கிறேன். உள்ளே போ, முள் குத்தியாமல் பார்த்து போகணும். இல்லை இப்படியா பண்ணு. இல்லை எப்படி மூலக்காரன் பார்த்தீங்களா இல்லையா? போய் தென்னந்தோப்பு போய் தென்னமட்டை எடுத்துகிட்டு வந்து பிடுங்கிறதுக்கு இடத்துல இருக்கும்போது எப்படி ஈஸியாக பிடுங்குறேன் பார்த்தீங்களா இல்லையா? அதையும் பிடுங்க முடியலை. அதையும் வேகம் எடுத்துகிட்டு வந்தேன், பிடுங்க முடியாமல் போச்சு. பிடிங்கிட்ட காமி பார்த்துங்க, தென்னை மட்டையிலே பிடிங்கிட்டு வந்துட்டாப்புல. அது உள்ளே பூ இந்த முள்ளை பாஞ்சா ஃபுல்லாக வலிக்கும். ஆமாம், வாவா அங்கிட்டு போவோம். அப்போ அந்த பழத்தை கையில் எடுத்துக்க. முள் இருக்கா இல்லையா? அது இதை தேய்ச்சிட்டு போவான். இது கையில் எடுத்துக்க, அந்த பாறையில் தேய்ச்சிக்குவோம். இது ஒரு குட்டு, சின்ன குட்டு தெரியுதா? பார்த்தா தெரியும் குட்டு மாதிரி இருக்கும்னு. இந்த அங்கிடுப்புலாம் எங்கிடுப்புலாம் தென்னந்தோப்பு. ஒரு சின்ன குட்டு மாதிரி ஃபுல்லாக சின்ன பாறைகள் கல்லுகள்லாம் முளைச்சிருக்கேன். இந்த குட்டில் சின்ன குட்டு, இது ரொம்ப பெருங்குட்டு தான், சின்ன குட்டாக இருக்குது. வேற நீ பழம் இல்லையா? நீ 5-6 பழம் கிடக்கும்ண்ணே. இந்த அதெல்லாம் பழந்தேன். பிடுங்க முடியுமா அதை? வேணாம், அது ரொம்ப பூச்சி விழுந்துருக்கு. இந்த பாருங்க, இது பூராமே அந்த சப்பாத்திக்கு செடிதேன். ஃபுல்லாக சப்பாத்தி கேள்விதேன். இந்த பழத்துக்கு ஒரு இது இருக்குது, நீங்கள் அந்த பழம் சாப்பிட்ருக்கீங்களாப்பா சொல்லுங்கள். ட்ராகன் பழம் சாப்பிட்ருப்பீங்கல்ல, அதே மாதிரி தான் இது. அதே மாதிரி தான் இது. ட்ராகன் பழம் மாதிரி ரோஸ் கலரில் இருக்கும். ட்ராகன் விழுப்பு பழம் மாதிரி அதில் ஒரு பழம் கிடக்கு. அதே இன்னொரு பழம் இருக்குது இது களியில், கோரக்கத்தலை களின்னு சொல்லுவோம். அதில் வந்து ட்ராகன் விழுப்பு எப்படி பழம் இருக்கும் அதே மாதிரி இருக்கும். விதையாக உள்ள அப்படியே அருமையாக சூப்பராக வெள்ளை கலரில் இருக்கும். அதை சீசன் அந்த அளவுக்கு இப்போதைக்கு இல்லை. அந்த மாதிரி அந்த கத்தாலையே இப்போ அதிகமாக காணோம். நான் முள்ளு குத்திடுச்சா? பிடிங்கிறோண்டா. என்கிட்ட போய் பாஞ்சிருக்கும் போது இல்லைன்னா போய் கையில் ஒட்டிக்கிறேன். இந்த அடக்க ஒரு பழம் எங்கே? இந்த ஒரு இதுக்கு நேரம் இதுக்கு இது ஒரு பழம். இந்த இதுதான் எட்டி பிடுங்காத. நான் பிடுங்கட்டா அடை. எனக்கு ஒழுங்காக பார்த்து பிடுங்க தெரியாரா? ஆமாம், எனக்கு அவ்வளோ பிடுங்க தெரியும். நீ தான் இங்கிட்டு வா. நீ தான் நல்லா பிடுங்குறீல, பார்த்துக்கங்க. அவனை பிடுங்க தெரியாதுங்க. போதுமா? பழம் எத்தனை பழம்? 5 பழம் பிடிக்கிறிப்பியா? 5 பழம் இருக்குது. அங்கிட்டு போ, அந்த பொட்டால் பார்க்க. ஃபோன் கால் வேறு வருதுடா கருமத்தில். நீ யாரை நேரத்தில் ஃபோன் அடிக்கிறதுன்னு தெரில. என்னங்க மரங்கள் நிறையா இருக்குது. கூட்டி போகிறாப்புல பழம் பிடுங்கிறதுக்கு. எத்தனை பழம் பிடுங்கி கொடுக்குறாருன்னு தெரியலை. எவ்வளோ அந்த பழந்தேன் நட்டுக்க பாருங்கள். இப்போ ஃபுல்லாமே அந்த இது கத்தலா பழந்தேன். ஃபுல்லாக ஏகம் இருக்குது சுற்றி. அங்கே நம்ம சொல்லாமலாம் நம்ம பிடிங்கிட்டாப்புல. பிடிங்கிட்டியா? இந்தானோட உரசுவா, அந்த பாறைட்டு உரசுவாங்க. இந்த இது ஃபுல்லாமே அதுதான் பார்த்துக்கோங்க. வெறும் காய் பழம் மாற்ற நிறையா இருக்குது. காயும் பழம் ஏகப்பட்டது இருக்குது. ஸ்டிக்கு பழம் நட்டு வாங்கி வந்து விட்டுக்கிட்டு அந்த கீழே உரசு. இந்த அதிலோட அதே அதில் உரசு. பிளாத்தி உரசிட்டு காமிக்கிறான். காய் ஃபஸ்ட்டு எப்படியோ உரசன்னு காமிச்சிட்டான். அது உரசிட்டு கடைசியாக சாப்பிடும்போது காமிக்கிறேன். உள்ளே ஒரு தொண்டை முள்ளுன்னு இருக்கேன். ஆமாம், அந்த முள் எப்போ இருக்குன்னு காமிக்கிறான். கடைசி முடியே பாருங்கள். இந்த பழத்தை இப்போ தான் விற்கிறாப்புல சாப்பிட்றதுக்கு. ரெம்பளம் பிடுங்கலை, ஒரு 4 பழம் தக்கன இறக்கி பிடுங்கணும், அவ்வளோதான்.
அப்படியே நேரம் அப்படியே பிய்ய ரெண்டா வைக்கவே தேவி ஆ உள்ள தொண்டை முள் இருக்கேன், சாகு முள். அது தொண்டைக்கு சிக்கிக்கிறேன். மழை வந்துருச்சு, மழை வேற இறங்கிருச்சு பார்த்துக்குங்க. மழை வேற பெய்ய ஆரம்பிக்க போகுது. நாங்கள் வேற கீட்டுக்கரை கிளம்பணும். ஏன்னா வீட்டுக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட 10 நிமிஷமாச்சு ஆகுங்க. பார்த்துக்குங்க. இதே அந்த பழம் போய் கையில் ரோஸ் கலரில் மாறிடுறேன். அது தொண்டமுல்லை எடுத்துக்காமி. தொண்டமுல்லை எனக்கும் தெரியுமில்ல. அது எனக்கு யாருக்கு தெரியும்? டேய் யாருக்கு தெரியுமா? அது தலைவில் தான் இருக்கேன். ம் ஸ்டாராக இருக்கும். அது தெரியலை. அது தொண்டமுல்லை எனக்கு தெரியலையா? அந்த எங்கே எடுத்து காமிக்கிறேன். முல்லை காமி. அது முள் இது. இதுதான் சரிடா. இதே அந்த தொண்டை முல்லை. இது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவா. இது தொண்டைக்குள்ள சிக்கிக்கிறேன். ஸ்டார் முள் இது. எப்படி இருக்கும் தண்ணி காமி? முல்லையா? முல்லை ஏதாச்சும் சும்மா இல்லடா. விதைகளில் முழுங்கிடா துப்பிடு. சும்மா இதை மட்டும் துப்பிடு. அப்படியே நாக்குக்கெலாம் நல்லா அப்படியே ரோஸ் கலர் ஆயிரும். நல்லா இனிப்பா நல்லா இருக்கேன். நாக்கெல்லாம் சிவந்துவோம் அப்படியாது. ஆனால் ரோஸ் கலரில் கிச்சிலாம் ரோஸ் கலர்லாம் நல்லா வந்துடும். நல்லா இருக்கு. நீங்களாம் இது சாப்பிட்டீங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இந்த பழம் அதுக்கு நிறையா பிடிங்கிருக்கேன். அந்த மாதிரி இதெல்லாம் அந்த காய் மாதிரியே இருக்கேன். ஆனால் இது பழம் தான். உள்ளே பிடிச்சி பார்த்தா ரோஸ் கலரில் இருக்கேன். ஆமாம். இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து சூப்பரான சுவாரஸ்யமான வீடியோ சந்திப்போம். பாய்.